வேற என்ன மோட்டிவ் இருந்திருக்கும் சார்? வேற இல்ல இதுல வந்து 2 பேருக்கும் அந்த ஒரு பிரச்சனைகள், அந்த ஆபரேட்டர் இது 3 பேர் தான் மொத்தத்திலேயே. சிதம்பரம், முத்தையா, சண்முகம் அந்த 3 பேர் தான். அந்த 3 பேருக்குள்ள நடந்தது தான். அவங்கள ஒருத்தர பழி வாங்குறதுக்காக சாதாரணமா இவங்க இது வந்து சாதாரண பிரச்சனையா இருக்கும்னு நினைச்சு பண்ணாதான் இவ்வளவு பெரிய பூகம்பம் அடிச்சிருக்கு. அதை வந்து அந்த கோணத்துல விசாரிக்காம வேற கோணத்திலேயே ஒரு சில நிர்பந்தத்துக்காக ஏன் லோக்கல் அமைச்சர் இருக்காரு, மெய்யநாதன் இருக்காரு, பேரையே சொல்றேன். அவர் வந்து முத்திரை சமுதாயத்தை சேர்ந்தவர். முத்திரை சமுதாயத்தை காப்பாத்துறதுக்காக அவர் வந்து முதல்வர் காலிலேயோ இல்ல துணை முதல்வர் காலிலேயோ போய் விழுந்திருக்கலாம். 2வது வந்து இப்போ டிசம்பர் 6 வந்து அம்பேத்கருடைய நினைவு நாளை வந்து ராஜ்பவன்ல நடத்தணும். அம்பேத்கர் மக்கள் இயக்கம் சார்பாக நம்ம நடத்தணும். கவர்னர் தலைமையில் அந்த நகர்ந்து அந்த நிகழ்வுல வந்து கவர்னர் பேசினதை வந்து நீங்க கவனிக்கணும். கவர்னர் என்ன சொன்னார்னா, தமிழ்நாட்டில் வந்து கடந்த 3 ஆண்டுகளில் தலித் மக்களுக்கான எதிரான வன்முறைகள், ஜாதிய வன்கொடுமைகள் வந்து 30% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்கா சொல்றாரு. இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா இப்ப அதிக அளவு தலித் மக்களுக்கு எதிரான ஜாதிய வன்கொடுமைகள், தீண்டாமை வன்கொடுமைகள் தமிழ்நாட்டில் தான் அரங்கேற்றப்படுது. அந்த நேரத்துல இது மாதிரி ஒரு மனித கழிவுகள், மனித குடிக்கின்ற நீரில் வந்து மனித கழிவுகள் கடக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து ஒரு குற்றச்சாட்டு, அது ஒரு ரெக்கார்ட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த வந்து அரசு வந்து அதை மடைமாற்றுவதற்காக அந்த பாதிக்கப்பட்ட மக்களையே அவங்களே குற்றவாளிகளாக காட்டுது அப்படிங்கிறத